ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு பெரிய கல்வியாளர், படிப்பாளி, சமூகத்தை பற்றி நன்கு அறிந்திருப்பவர். ஒரு அறிக்கையை பார்த்துருந்தேன், அதிர்ச்சியாக இருந்தது. அது பேசணும். குறிப்பாக அவரை போன்றவர்கள் நிறைய பேர், இது அவருக்கு மட்டுமான பதிலாக இல்லை, அவரை போன்ற இருக்கக்கூடிய நிறைய பேருக்குமான ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த ஆர்எஸ் சிந்தனையோட தான், ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சிந்தனையோட தான் சீமானுடைய போக்கு. முன்னாடி பனைமரம் ஏற சொன்னார், இப்போ பார்த்தா மாடு மேய்க்கணும் எல்லாரும் அப்படின்றாரு. அது ஒருத்தரையே தான் மேய்க்கணுமா அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. அது அந்த சனாதன சிந்தனை. அது அந்த அந்த விதத்தில் தான் அவர் பதிவு பண்ணுறாரு. இது கண்டிக்கக்கூடியது, இது சரியானது அல்ல அப்படின்னு. திமுக மேலிடம் ஏதாவது நம்மளை கவனிக்கணும், கவனிப்பு பார்வையிலே நம்ம இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர் பேசலாம். அந்த மாதிரி இவர் பேச மாட்டார். ஆனால் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறார். சமீப காலமாக எது எடுத்தாலும் ஒரு முதல் அறிக்கை அங்கேருந்து அவர்கிட்ட தான் வருது. பனைமரம், பனங்கல் இப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் எதுக்கு விடுதலை சிறுத்தைகள் லட்சக்கணக்கில் பண விதையை நட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. பணத்தொழிலில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆய்வு பண்ண தகவல் இருக்கிறது. அது நல்லுசாமி அப்படின்றது விட்டிருக்கிறார். எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் அந்த பண ஏரிகளாக இருக்கிறார்கள், அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோட்டம் துறவுன்னு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கம் மாடு அப்படின்றதுல, மாடு மேய்ப்பதால் எப்படி ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்க? மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், ஒருத்தர் படிக்கவே கூடாது அப்படின்றது எங்க இடத்துல யார் சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. சரி, ஆடு மாடு இல்லாத ஒரு குடும்பமாக நீ இருந்துட முடியுமா அப்படின்னு நான் எங்கேயாவது போயிட்டு எதனா பஞ்சாயத்து பண்ணி 4 காசை பார்த்து 4 ரியல் எஸ்டேட் தொழிலை பார்த்து ஏதாவது பண்ணிட்டு இருக்க முடியும். எல்லாரும் அப்படி செய்துட்டு இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு இப்போ சீமான் முதலமைச்சரானவொடனே நான் போய் சொம்படிச்சுட்டு எதனா உட்காந்து பேசிட்டு இருந்து எனக்கு என்ன வேலை திட்டங்கள்லாம் கொடுத்து எனக்கு ஏதாவது தொகையெல்லாம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணானே எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இப்போ எனக்கு குடும்பம்னு இருக்கும்போது நான் வேலைக்கும் போகணும், விவசாயத்தையும் பார்த்துக்கணுன்ற மாதிரி நிறைய இடத்துல இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. வேலைக்கும் போகிறப்ப மாடு வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கறவை மாடு வச்சுட்டு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து காசு வருது. அதே போல் மாடுகள் இருக்க வீட்டுக்கு வீடு ஆளுக்காள் மாடுலாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ எங்கள் பக்கத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு 2-3 மாடுகள் இருக்கும். காலையில் அவுத்து விட்டு எல்லாம் ஒட்டு மொத்தமாக அப்படியே போவாங்க. மலையில் போய் மேய்ஞ்சிட்டு தானாக சாயங்காலமாக வந்துடும். ஆளுக்காள் பிரித்து அவங்கவுங்க கட்டிக்குவாங்க. இதுதான் இப்போ மாடு மேய்க்கிறது. ஒருத்தர் மட்டுமே 1000 மாடு 500 மாடு வச்சுக்கனால அதுக்குன்னே முழு நேரமாக அவங்க இருந்துருவாங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கூட போவாங்க, நாளைக்கு ஒரு குடும்பத்துலேருந்து போவாங்க, நாளைக்கு மறுநாள் குடும்பத்துலேருந்து. அது மலையில் தானே மேய விட்டுட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்க போகிறாங்க. அது சாயங்காலமாக அதுவாக இறங்கி வரும். நிறைய எதுவும் அடிச்சிடாமல் பார்த்துக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ஏன்னா பேச்சு வாக்கில் இருந்தாவே, குரல் கேட்டாவே நிறையெல்லாம் அந்த பக்கம் வராது. இப்படி தான் இருக்கும். இதில் எங்கே யாரை குறிப்பிட்ட சமூகம் தான் மாடு மேய்க்கணும்னு எங்கே எழுதியிருக்குது? மாடு கண்ணு இல்லாத கோணார்கள் மட்டுமே வச்சிருக்கிறாங்களா? அந்த தொழிலை செய்ததால் அந்த அந்த பேர் அவங்களுக்கு வந்தது அப்படின்றது தான் பேசியிருந்தார். இன்னைக்கு மாடுன்றது ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்டதுன்னு அந்த மேடையில் பிரித்து ஒன்று விலாவரியாக சொல்லியிருக்கிறார். டென்மார்க் போன்ற அந்த நாடுகள் வெறும் மாடுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு உலகத்தில் ஒரு முன்னணி நாடாக பேசப்படுறது. காரணம், பால் உற்பத்தி பொருள் உலகம் முழுக்க இன்னைக்கு டென்மார்க் ப்ராடக்ட் தான். பால் பொருள் இருந்துட்டு சாக்லேட்லேருந்து ஐஸ்கிரீம் எல்லாமே அங்கே இருக்கு. இதை போல ஒவ்வொருத்தர் இடத்துல இருக்கிறது. இந்தியாவுக்குள்ளாரே ஒரு சில மாநிலங்கள் இந்த மாடு முன்னணி வச்சுட்டு இருக்கிறதுல முன்னணியில் இருக்குது. அதன் மூலமாக எவ்வளோ வருமானம் இருக்குன்ற புள்ளி விவரம் இருக்குது. அப்போ அந்த எல்லா இடத்துலையுமே ஒரு குறிப்பிட்ட சாதியை தான் இந்த மாடு வச்சுக்கிட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்களும் தயவு செய்து போய் பார்த்துட்டு வரணும். நான் மணிப்பூர் போயிருக்கிறேன், உத்தரப்பிரதேஷ் போயிருக்கிறேன், ராஜஸ்தான் போயிருக்கிறேன். குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே மாடு வச்சுக்கிட்டு ஆடு வச்சுக்கிட்டு மேய்ச்சிட்டு இல்லை. எல்லாருக்கும் யாராருக்கு வசதி இருக்கோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு 2 மாடு வாங்கி வச்சுக்கிட்டு குழப்ப வச்சுக்கிட்டு நல்லா கூட்டாக சேர்ந்து மேயும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் அதுக்குன்னு அவர் தொடக்கத்துலேருந்து அந்த எல்லா வேலையும் விட்டுட்டு இதுக்குன்னே ஒதுங்கிடுவார். மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒதுங்கிடுவார். அவர்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிடுவாங்க. அவர் மாடு ஓட்டிட்டு வருவார். இதுதான் விஷயம். இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை எடுத்து பகுதியாக செய்துட்டு இருக்கிற பேர் தான் ஒரு சமுதாயம். எல்லாருமே மருத்துவராக உட்காந்துட்டு இருந்தால் நோயாளி யார் என்று கேள்வி இருக்குது. எல்லாருமே படிச்சுட்டு மேலையில் உட்காந்துட்டு இருந்தாங்க, விவசாயம் பார்க்குறது. எல்லாருமே அரசு ஊழியராக ஆகிட முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே மருத்துவர் ஆகிட முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். 100க்கு ஒருத்தர் 2 பேர் இந்த சதவீதம் வரும். மீதி எல்லாமே வேறு பகுதி வேலைகளாக எல்லாமே பாருங்க. அது குறிப்பிட்டவங்க மட்டும்தான் செய்யணும். அப்போ எல்லாரையும் ஆளுமைக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு திரும்ப இந்த பொய் பிரச்சாரத்தையே கட்டமைக்குது. இது திராவிட இது முழுக்க கோயபல்ஸ் பொய்ன்ற மாதிரி திராவிட பொய்ன்னு ஒன்று இருக்குது. வரலாற்றில் கோயபல்ஸ் பொய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது திராவிட பொய்யை இந்த தோழர்கள் திரும்பவும், குறிப்பாக இந்த தீகா சார்ந்த இந்த சிந்தனை உள்ள தோழர்கள்
இந்துத்துவா உள்ள வந்துருச்சு, அவர்கள் வந்து மாடு அவங்களாம் இந்துத்துவா வர்றதுக்கு முன்னாடி அவன் மாட்டு கண்ணை வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தான், கூட்டு பண்ணையை வச்சுக்கிட்டு வேலையை செய்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு கையேந்திக்கிட்டு இருக்கிறான். தோழர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 1000 ரூபா வாங்கிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்குங்க, கள்ளச்சாராயம் வந்து நல்ல சாராயமே அதை குடிச்சிட்டு காசை கரைச்சிருங்க, நிரந்தர பொருளாதாரம்னு உங்களுக்கு இருந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம சாப்பிட்ற இறைச்சி வந்து ஒரு நாளைக்கு இத்தனை டன்னுன்னு இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க. இத்தனை டன்னு ஆடு எங்கேருந்து வரும், மாடு எங்கேருந்து வரும், கறி, பால் ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர், இத்தனை லட்சம் லிட்டர்னு ஒரு நாளைக்கு ஆவினில் புள்ளி விவரம் இருக்குது, தனியார் பால் விவரம் விற்பனை உள்ள புள்ளின்னு இருக்குது. இது எங்கேருந்து வரும் இந்த பால்லாம்? எல்லாம் கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்து மக்கள் வசதி வாய்ப்பு யாருக்கு இருக்குதோ அவங்க காசு வச்சுக்கணும், காசு சேர்த்து மாடு வாங்கி வச்சுக்கிட்டாங்கனாக்கா பொழப்பு நமக்கு மாதம் முழுக்க ஏதோ வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. 2 கறவை மாடு வச்சுருப்பாங்க, மாற்றி மாற்றி அது சினையாகிட்டு இருக்கும், கண்ணு போட்டுட்டு இருக்கும், பால் கறந்து விற்றுக்கிட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும். அதுலேருந்து சமயத்தில் வீட்டுக்கு எடுத்துக்குவாங்க, தேவையானது எடுத்துக்குவாங்க, வீட்டில் செய்துட்டு நெய் எடுத்துக்கிறவங்களாம் இப்படி நிறைய இதுக்குள்ளே இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக இதை வைக்கிற இதனுடைய இது கறிக்காகவும் பாலுக்காகவும் வரப்போ அதனுடைய வருமானம் எங்கன்னா 1,50,000 கோடி சுமார் பட்ஜெட்டில் வந்து இவ்வளவும் வருது. இறைச்சி மூலமாக இவ்வளவு, பால் பொருள் மூலமாக இவ்வளவு, நெய் அது மற்ற இந்த பொருட்கள் மூலமாக இவ்வளவுன்னு பிரித்து இவ்வளோ வருமானமும் தெளிவாக பட்டியலிட்டு பேசியிருக்கிறாங்க. வெளியில் எல்லா இடத்துலையும் இருக்குது. என்னென்ன வருமானம் எவ்வளவு வருது, இதில் ஆடில் எவ்வளவு வருது, மாட்டில் எவ்வளவு வருது, பால் பொருளில் எவ்வளவு வருது, அதனுடைய இயற்கை இதில் இருந்துட்டு வரக்கூடிய அதனுடைய சாணத்துலேருந்து என்னென்ன செய்ய முடியும், அதனுடைய வருவாய் எவ்வளவு, இவ்வளவும் கணக்கு பண்ணி இதெல்லாம் இது சார்ந்த ஒரு கூட்டு தொழில் இது. இப்போ அவர் சொல்கிற மாதிரியே வச்சுங்க, ஒரு மாட்டு பண்ணை இருக்குன்னா அந்த மாட்டு பண்ணையை மேய்க்கிறவர் ஒருத்தர் இருப்பார், மாட்டை பராமரிக்கிறதுன்னு ஒருத்தர் இருப்பார், அதுக்குன்னு அவர் படிச்சிருப்பார். அப்புறம் மருத்துவர் நோய்பட்ட மருத்துவர் பார்க்குறதுன்னு இருப்பார். அந்த ஃபேக்ட்ரியில் வந்து உணவுப் பொருளாக மாற்றுறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் பொறியியல் படித்தவங்க இருப்பாங்க. பால் பொருளை என்னென்னலாம் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கான பிரிவு எடுத்துக்கிட்டு செய்கிறவங்க அத்தனை 1000 பேர் வேலைக்கு இருப்பாங்க. ஹட்சன் போங்க, ஆவின் போய் பாருங்கள், எல்லா பால் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களையும் எத்தனை 1000 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதில் படித்தவங்கலேருந்து உயர் படிப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது தொழிலாக மாறுகிறதா இல்லையா, அதுலேருந்து வருமானம் வருதா இல்லையான்னு இவ்வளவும் இருக்குது. அது என்னமோ நம்ம தோழர்களுக்கு போய் சவுர் முட்டி மாதிரி கோபாலபுரத்தில் சோத்தை முட்டிக்கிட்டு ஒத்த பேச்சு அதையே பேசிக்கிட்டு போய் பிரச்சாரம், மாடு மேய்க்க சொல்கிறார் சீமான், மாடு மேய்க்க சொல்கிறார் சீமான். இந்த காலெல்லாம் ஓடிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் விஷுவலாக எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படின்னு பட்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்கிறது எல்லாமே பொய்னா அந்த இடத்துல நடக்கிறதுல நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு காட்டு பகுதி சாலை ஓரத்தில் ஒரு பகுதியில் நடக்குது, அது வந்து ட்ரோன் ஷாட்டில் காட்டுறாங்க. அதை வந்து பார்க்கும்போது பக்கத்தில் எல்லாம் காடுகளம் மாதிரி தான் இருக்குது, ஒரு பெரிய குளம் ஏரியெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல கூட்டம் நடத்துகிறப்ப இவ்வளவு மக்கள் போய் எப்படி நம்பி உட்கார முடியும்? கட்சிக்காரர்கள் மட்டுமே போகல, கட்சிக்காரெல்லாம் முன்னாடியில் உட்காந்துட்டாங்க. எல்லாம் அத்தனையுமே பொதுமக்கள் தேவை இருக்கிறது. இந்த அரசியல் நமக்கு வேணும்னு நினைக்கிறாங்க மக்கள். நீங்கள் எல்லாமே பணத்தை மட்டும் உட்காந்து வச்சுக்கிட்டு இருந்தால் மீதி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு பணம் வந்துடுது, எங்கேருந்தோ பணம் வருது, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எங்கேருந்தோ பணம் வந்துடுது, எல்லாருமே வசதி வாய்ப்பாக இருக்க முடியும். நீங்கள் டின் ஃபுட்டெல்லாம் காசு இருக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், இல்லாதவங்க என்ன செய்வாங்க? அந்த கேள்வி இருக்குது இல்லை? இப்போ எவ்வளோ பெரிய பொருளாதாரத்திற்கு சாராயத்தில் மட்டுமே 50,000 கோடி, அந்த 50,000 கோடி விட்டு தொலைங்க, வேற தொழிலிருந்து என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு விரிவாக பேசி இருக்கிறார். இந்த 50,000 கோடிக்காக வேண்டிய சாராயத்தில் எடுக்கிற 50,000 கோடிக்காக ஆண்டுக்கு 100 குடும்பம் தாலி, 200 குடும்பம், 1000 குடும்பம் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கு. தாலி எடுத்த குடும்பத்துக்கு விதவை பென்ஷன் வேறு கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ கொடுமையான ஒரு சமூகத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. நான் சொல்லலை, கனிமொழி சகோதரர் எம்பி உங்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க, உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, கேளுங்க. எத்தனை குடும்பம் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது, இந்த குடும்பம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கடந்த காலங்களில் பேசி கண்ணீர் விட்டு அழுதவரெல்லாம் வேஷம் போட்டிருக்காங்களே. அப்போ அது நாடகமாக? அந்த சாராயம் விற்காதீங்க, இந்த மாதிரியான பொருள் உற்பத்தியிலேருந்து வாங்க, ஆடு மாடுகளை வளருங்க, அதிலேருந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்க, கோழிகளை வளருங்க, அதிலேருந்து பொருளாதாரத்தை கொண்டுட்டு வாங்க. எல்லாரும் படிச்சுக்கிட்டு இந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கணும். இதுதான் சொல்ல வராங்க. படிப்பை விட்டுட்டு எல்லா தொழிலும் விட்டுட்டு கொண்டுட்டு போகாதீங்க. என்கிட்ட காசு இருந்ததுன்னா நான் 2 மாடு வாங்கி அதை மெயின்டைன் பண்ணிவிட்டு கறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பார்த்துட்டு செய்துன்னு தான் இருப்போம். அந்த வசதி வாய்ப்பு நகரங்களில் இருக்காது, கிராமங்களில் இருக்கும். இதை ஒருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு மொட்டையாக பேசினா எப்படின்னு தெரியல. இதுதான் கோபாலபுரம் முட்டா இல்லை கோபாலபுரத்துக்கான முட்டா? தோழர்கள் ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து குறைஞ்சபட்சமாக இருக்கணும். அதுக்குன்னு திராவிடத்தை தொட்டுட்டு அந்த சவுத்தை முட்டுக்கிட்டே இருந்தாக்கா புத்தி மங்கி போயிடுமான்னு தெரியல. படிங்கடான்னு பெரியார் சொன்னதை படிக்கணும், ஒன்று படித்தாது தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு விவரங்கள் எல்லாம் புள்ளி விவரமாக மேடையிலையும் பேசியிருக்கிறது, பகிரங்கமாக நிறைய வெளியிலையும் விட்டுருக்காங்க, எழுதியும் இருக்கிறாங்க. இது தவிர்த்து பலரும் பேசியிருக்கிறாங்க.
உங்கள் அமைச்சரில் ஒருத்தர், திமுக அமைச்சரில் ஒருத்தர் எங்கேயோ உங்களுக்கு இந்த பால் பொருள் சம்மந்தமாக அமைச்சர் இருக்கிறாரில்ல, அவர் போய் பார்க்கும்போது நாட்டு மாடு வளர்ப்பில் ஒரு நண்பர் குடும்பத்தை பார்க்குறாராம். 15 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறந்துட்டு அதன் மூலமாக வர்த்தகம் பண்ணிக்கிறாங்கன்னு பாராட்டி பதிவு போட்டுக்கிறாரு. எப்படி போடுறாரு? மாடு மேய்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க, உங்கள் மந்திரி போயிட்டு அதை பாராட்டிட்டு பேசிட்டு வராருன்னா அப்புறம் அது அங்கே முரண்பாடு வருதா இல்லையா? மனோ தங்கராஜ் மந்திரி அப்போ நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களா? நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? திமுகவில் இருக்கக்கூடியவர், படித்தவர், பண்பாளர், அவர் சொல்கிறாரு, நண்பர்கள் ட்விட்டரில் இருக்குது, அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு மாடுகள் இந்த மாதிரி இருக்குது வந்து வசதியாக இருக்குது, இப்படி 15 லிட்டர் கறக்குறாங்க, இதன் மூலமாக பொருளாதாரம் வந்து வருதுன்னு போட்டுட்டு வராரு, பதிவு போட்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். எல்லாருமே கள்ளச்சாராய கடையில் நிற்கணும், கடன் வாங்கணும், கவர்மெண்ட்டுக்கிட்ட 1000 ரூபாய் ஏந்திக்கிட்டு நிற்கணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு இருக்குதுல்ல. இந்த அரசியல் மக்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க. சீமான் பேசுகிற அரசியல் சீமான் மக்கள்கிட்ட பேசணும். 2ல் எது வேணுமோ எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒன்று மாற்று தொழிலை சொல்லணும். 4 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்குது. இன்ன வரைக்கும் இந்த கவர்மெண்ட் நிரப்பல. 4 லட்சம் பணியிடங்கள், கிட்டத்தட்ட 4 லட்சம் குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு 10 பேர், குடும்பத்தை சார்ந்த 10 பேர்னா கூட கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக வச்சுங்க ஒரு 40 லட்சம் பயனாளிகள் அதில் இருப்பாங்க. பணியிடங்கள் நிரப்ப நிதி இல்லைன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த அரசு. 2021 இந்த தேதி வரைக்கும் வாங்கினது 4 லட்சத்தி சில்லறம் கோடி, 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் எப்போ திமுக அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து இந்த தேதி வரைக்கும் மாற்றி மாற்றி இந்த கட்சிகள் வாங்கின கடன் மொத்தமே 2007க்கு முந்தின காலகட்டத்தில் வெறும் 4 லட்சம் கோடி மொத்தமே. இந்த திமுக திராவிட மாடல் அரசு வந்து மட்டுமே 4 லட்சம் கோடி கடன் வாங்கிடுச்சு. இப்போ இந்த நடப்பு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கடன். இவ்வளவு கடன் வாங்கி என்ன செய்தது இந்த அரசு? என்ன மாற்று திட்டங்களை வச்சிருக்கு? ஏதாவது தொழிற்சாலைகள் அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்படுத்தியிருக்குதா? அதன் மூலமாக வருமானம் வருகிறதா? அந்த வருமானத்தை வச்சு கடனை அடைக்கிறார்களா? ஒன்றுமே இல்லை. மக்கள்கிட்ட வரியை வசூல் பண்ணி கூடுதலான வரியில் போட்டு நம்மளை சாகடித்து அந்த கடனை கட்டுறது. அது கூட இல்லை, வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்குது. அப்போ அத்தனை லட்சம் கோடிகளை கடன் வாங்கின நீங்கள் ஒரு மாற்று திட்டத்தை எதனா கொடுத்துருக்கீங்கன்னா, அரசு ஊழியருக்கு சம்பளம் இல்லை, பென்ஷன் காசை கொடுக்க முடியல, அரசு பணியிடங்கள் காலி பணியிடம் நிரப்ப முடியல. காரணம் நிதிநிலையும் இருக்குது. வாங்கின 4 லட்சம் கோடி என்னப்பா பண்ணன்னு கேட்டிருக்கணும் இந்த மாதிரி தோழர்கள், வன்னியரசு போன்ற தோழர்கள். 4 லட்சம் கோடி இந்த குறுக்கண 4 வருஷத்துக்குள்ள வாங்கியிருக்கிற கடன் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடின்னு கணக்கு பார்த்தாலும் கூட 1 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு எங்கெல்லாம் பயன்பட்டு இருக்குது. வெறும் ரோடு போடுறது, பள்ளம் தோன்றது, ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, கட்டடம் கட்டுறது, அதை சுரண்டுறது. ஏன்னா கமிஷன் அங்கே தானே வரும். அது வருமானமாக வருமா? அது ஒரு நமக்கு என்ன சுழற்சி முறையில் பணத்தை கொடுக்கும்? அந்த திட்டங்களை நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா? பாதிக்கு பாதியாவது அந்த பணத்தை அந்த மாதிரி திருப்பி இருக்கிறோமா? இப்படியான விஷயங்கள் எதையுமே யோசிக்கிறது இல்லை. வாங்கின கடனை எல்லாம் அந்த மராமத்து வேலைக்கே போயிடுச்சு. இப்போ அந்த கடனை எப்படி அடைக்கிறது? வரி தான் ஏற்றுவாங்க திருப்பி. கடந்த முறை மின்சார கட்டணம் ஏற்றுறதுக்கு இதே ஸ்டாலின் குடும்பம் ரோட்டில் கொரோனா காலகட்டத்தில் பதாகை பிடிச்சி நின்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 2 மடங்கு எல்லாமே ஏறி போயிருக்குது. வரி, வீட்டு வரி, சொத்து வரி, மின்சார கட்டணம் எல்லாம் ஏறி போயிருக்கு. யாராவது ஒருத்தர் பேசுகிறோமா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணும். மீண்டும் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு மேலிடம் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த தோழர்களும், திராவிட தோழர்கள் யாருமே சரி, அது வன்னி அரசு தான் இல்லை, மேலிடம் கவனிக்கின்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு பொய்யை பேசிட்டு தெரியாதீங்க. இந்த குடும்பங்கள் எல்லோரும் இப்படியான எல்லா குடும்பம் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு தற்சார்பு பொருளாதாரம் இருந்து தான் நல்லது இருந்திருக்கும். அரசு ஊழியர்கள் வர வர கைவிட்டுட்டு போயிட்டே இருக்குது. 4 லட்சம் பணியிடங்கள் காலி. இது வரைக்கும் நீங்கள் இந்த 4 வருஷத்தில் நிரப்புனது வெறும் 50,000. ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே 75,000 பேர் புள்ளி விவரம் இருக்குது. ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் இந்த 4 ஆண்டுகளில் 75,000. நீங்கள் எவ்வளோ பேரை போட்டிருக்கீங்க? வெறும் 50,000. மீதி 25,000 கூட நிரப்பாமல் இருக்கீங்க. இது இல்லாமல் ஏற்கனவே காலி பணியிடங்கள் எல்லாமே ஒரு 4 லட்சம் காலியாக இருக்குது. காரணம் நிதிநிலை நெருக்கடி. கடனும் இவ்வளவும் வாங்கியாச்சு. எங்கிருந்து உருப்படும் இந்த சமூகன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? டாஸ்மார்க் மட்டும் வித்துட்டு இருக்கு. வர பாதிக்கு பாதி அந்த 4 தொழிற்சாலை நிறுவனங்களை வச்சுக்கிற குடும்பங்களை மட்டும் கோடியாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் வறுமையில் போயிட்டு இருக்கிறான். இது எல்லாம் பேசுறதுக்கான ஒரு அரசியல் வேணுமா வேணாமா? மக்கள்கிட்ட நீங்கள் போங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஆடு மாடு மேய்க்கிறது தப்புன்னு துணிச்சலாக பேசி இது ஒரு குடும்ப தொழில், இது ஒரு RSS சிந்தனை, இது அதனால இது பொய், இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க. இந்த பக்கம் இதெல்லாம் வேணும், சொந்த காலில் நிற்கிறோம், குடும்பத்துக்கு அவசரத்துக்கு தேவைப்படும், நாளைக்கு படிப்புக்கு பிள்ளைங்களுக்கு தேவைப்படும், ஒன்றை விற்று ஒன்றை கிடைக்கலாம் அப்படின்ற அரசியல் இங்கே பேசிட்டோம். 2ல எது எடுபடுதுன்னு மக்கள் பார்த்துக்கிட்டோம், மக்களே முடிவு பண்ணிட்டோம். தொடர்ந்த ஒரு பொய் பிரச்சாரம், ஒரு அரசியலுக்காக ஏதாவது ஒன்று செய்துட்டா ஆகாத கட்சி என்பதற்காக எல்லாவற்றையும் பேசிட்டு இருக்கக்கூடாது. இந்த முதலமைச்சர் சில வேலைகளை செய்திருக்கிறாரா, பாராட்டக்கூடிய விஷயம் பாராட்டிட்டு தான் இருக்கணும். விமர்சனத்தை மட்டும் விமர்சனமாக வைக்கிறோம். அந்த போக்கு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வரணும்.
ஆகாத கட்சி என்பதற்காக செய்யறது எல்லாமே நல்லது எல்லாமே தப்புன்னு பேசிட்டு இருந்தா சாராயத்து கடையில் மட்டும் நின்றுட்டு இருக்கிறது நியாயமான கேள்வி இருக்கு. நியாயப்படி இவர்கள் டாஸ்மாக் எதிர்ப்பில் இறங்கி போராடி கொண்டிருக்க வேண்டும். இதே விடுதலை சிறுத்தைகள் சசி பெருமாள் டாஸ்மார்க்கை எதிர்த்து மதுக்களுக்கு எதிராக மது ஒழிப்புக்காக வேண்டி போராடி இறந்தவரை எடுத்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் பேசி ஒரு அரசியல் பண்ண ஒரு காலகட்டம் இருந்தது. தோழர் திருமாவளவன், வைகோ கருப்பு கண்ணாடி போட்டுட்டு ஒரு அரசியல் பண்ணாங்க அன்னைக்கு. பிறகு இத்தனை வருஷம் காலத்தில் அந்த மது ஒழிக்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை சசி பெருமாளை தூக்கிட்டு நம்ம அந்த பணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணமே, அந்த அரசியல் இன்னைக்கு சரியா தவறா, இன்னைக்கு இந்த திமுக அரசு கேள்வி கேட்கணுமா வேணாமா, கள்ளச்சாராயம் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்ட சமூகம் கேள்வி சரியா கேட்டோமா இல்லையா, ஒப்புக்காக அழுதுட்டு ஒப்புக்காக கேட்டுட்டு ஒப்புக்காக போராடிட்டு வந்த மாதிரி கேள்வி மனசாட்சியோட எல்லாரும் தொட்டு பார்க்கணும். இதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு பக்கம் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்பலாதான் ஒரு பக்கம் நீங்கள் கூலிக்கு ஆளை கூப்பிட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொந்த கட்சியில் அந்த நிலை வந்திருக்கு. ஆளுங்கட்சிக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும். பொய் பிரச்சாரம் தொடர்ந்து பண்ணுங்க. பிரச்சாரம் அளவுக்கு மீறின பொய் பிரச்சாரம் வந்து அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுன்றது தான் அந்த பதிவினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வன்னியரசு போன்ற தோழர்களுக்கெல்லாம் நாங்கள் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்போம்னா மக்கள் மத்தியில் அந்நியப்பட்டு தான் நிற்கணும். இதுதான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.